ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி உங்களுக்காக கொண்டு வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான நாகர்கோவில் சைடு அவியல் தான். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் உங்கள்கிட்ட என்னெல்லாம் காய் இருக்கோ அந்த எல்லா காயும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் முருங்கைக்காய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட முருங்கைக்காய் இல்லை, அதனால நான் ஆட் பண்ணல. வெண்டைக்காய், கோவக்காய் மட்டும் ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா அது கொஞ்சம் வலுவலுப்பு தன்மை கொடுக்கும். அதனால அது மட்டும் ஆட் பண்ணக்கூடாது. இது என்னெல்லாம் காய் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் என்னெல்லாம் காய் எடுத்திருக்கேன்னு பார்த்திங்கன்னா, வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன், வாழைக்காய் எடுத்திருக்கேன், அவரைக்காய், கேரட், பீன்ஸு, கொத்தவரங்காய், தக்காளி, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் இது எல்லாமே நான் இப்போ இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் காய் இருக்கோ நீங்களும் அது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது நாகர்கோவில் ஸ்பெஷலு. இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஒரு வெங்காயத்தை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கையாலே மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா இதில் தேவையான அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு கலர் கொடுக்கும், அதனால் அதுக்காக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணி வேக வைக்கிறதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு நல்ல கரண்டி அடித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒன்றோட ஒன்று. இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே நம்ம ஒரு புடி வச்சு நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ ஒரு மூடி போட்டு இது மூடி நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் இதை நல்லாவே வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நல்லாவே காயெல்லாம் சூப்பராக வெந்துருச்சு. இதை நம்ம கரண்டி வச்சு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராகவே வெந்துருச்சு. இது இப்போ திரும்பியும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைச்சி ஊற்றணும். அந்த பேஸ்ட் ரெடி பண்ணதை பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தேங்காயும் சீரகம் கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் எடுத்துருக்கோம். ஜாருக்கு அதை மாற்றிக்கலாம். மாற்றிட்டோம். இதை போய் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றி கொரகொரப்பா. இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ ஸ்பூன் எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் கொரகொரப்பாக இருக்கும். இப்போ நம்ம வேக வச்சதில் இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம், இந்த பேஸ்ட்டை. பார்த்திங்கன்னா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணக்கூடாது, பேஸ்ட் மட்டும் ஆட் பண்ணால் போதும், கொரகொரப்பான பேஸ்ட்டு. இப்போ இதை நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராகவே நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டோம். இது கூட இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குது, அதனால தேவையான மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த மஞ்சத்தூள் போட்டதை சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒன்றோட ஒன்று. இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு ஃபினிஷிங்கே தேங்காய் எண்ணெய் ஊற்றுறது தான். ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இந்த தேங்காய் எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட நாகர்கோவில் அவியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை என்ன பண்ணிக்கோங்க,